Friends, we will exercise 5.1 7th question. So f of x equal to modulus of x plus 3 if x less than or equal to minus 3, minus 2x if minus 3 less than s less than 3, 6x plus 2 if x greater than or equal to 3. Okay, so அப்போ graph உங்களுக்கு முதல்ல எப்படி வருது அப்படின்னா, so first minus 3 வரைக்கும் ஒன்று, so minus 3லேருந்து 3 வரைக்கும் ஒன்று, minus 2, minus 1, 0, 1, 2, 3. இது கம்மியான நம்பர்ஸ்லாம் வேறு, minus 4லேருந்து இதே கண்டினியூஸாக போகும். அதே மாதிரி ப்ளஸ் 3லேருந்து இங்கே கண்டினியூஸாக போகும். ஓகே, ஸோ மைனஸ் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு minus 3. இதுக்கு வந்து உங்களுக்கு என்ன வருது, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3. ஓகே, ஸோ இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3 உங்களுக்கு மைனஸ் 3யோட கம்மியாக தான் வருது. இங்கே மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ன்றது வந்து உங்களுக்கு என்ன வரலாம், ஒன்று பாசிட்டிவ் வரலாம், இன்னொன்று நெகட்டிவ் வரலாம். ஓகே, ஸோ இங்கே minus 3லேருந்து கம்மியாக வரதுனால இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸை நம்ம எப்படி மாற்றிக்கிறோம்னா மைனஸ் எக்ஸ்ன்னு ஃபஸ்ட்டு மாற்றிடுறோம். ஓகே, சம்லி நம்ம போடுவோம். அப்போ சம் இது எப்படி வரும்னா minus x plus 3. ஸோ இந்த மாடுலஸ் வந்து இங்கே minus 3 லெஸ் இருக்கிறதுனால மாற்றிடுறோம். ஓகே, ஸோ என்ன வருது உங்களுக்கு, x less than or equal to minus 3. மற்ற ரிமைனிங் ரெண்டும் சேமாக தான் வரும். ஸோ minus 2x minus 3 less than or x less than 3. தேர்டு வந்து 6x plus 2 x greater than or equal to 3. ஓகே, ஸோ இப்போ இதிலிருந்து இது வரைக்கும் உங்களுக்கு என்ன கண்டிஷன் வருது, minus x plus 3. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் minus 3 to plus 3க்கு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, minus 2xன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 3யோட கிரேட்டர் தானே வர்றதுக்கு உங்களுக்கு 6x plus 2. ஓகே, ஸோ இந்த சம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். பாலினாமியல் ஃபங்க்ஷன் வந்து எப்பயுமே உங்களுக்கு என்னது, ஆல்வேஸ் கண்டினியூஸ். ஸோ பாலினாமியல் ஃபங்க்ஷன் வருது நீங்கள் ப்ரூவ் பண்ண தேவை. எது பாலினாமியல் ஃபங்க்ஷன் லெஸ் தென் 3 வருது, கிரேட்டர் தென் 3 வருது, ஸோ minus 3 less than x less than 3 வருது கண்டுபிடிக்கலாம். நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது at x equal to 3 ஒன்று அண்ட் at x equal to minus 3 ஒன்று. ஓகே, ஸோ இன்கேஸ் நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தாலும் நார்மலாக சம் போடுற மாதிரி போட்டு அது ரெண்டுமே கண்டினியூஸ் ப்ரூவ் பண்ணிக்கோங்க. 2 ஸ்டெப்ஸ் வரும். ஒன்று x is less than 3க்கும் x is greater than 3க்கும் அதே மாதிரி இந்த லிமிட்டுக்கு 3 போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கண்டினியூஸ் வரும். அது வேணால் நீங்கள் ப்ரூவ் பண்ணுறது இருந்தால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பாலினாமியல் ஃபங்க்ஷன் is always continuous. It's always continuous. So என்னென்ன வரும், x is less than 3, x is greater than 3. Okay, so x is less than 3 and x is greater than function is a continuous in both. Therefore at point x is less than 3 is always continuous. அதே மாதிரி x greater than 3 is continuous. ஓகே, ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது at x equal to plus 3 ஒன்றும் at x equal to minus 3 ஒன்றும் கண்டுபிடிக்கும். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி இது கண்டினியூஸாக நாட் கண்டினியூஸாக சொல்கிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் at x equal to minus 3 எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் 1 at x equal to minus 3 எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ x equal to minus 3னா உங்களுக்கு என்ன வந்துடும், ஸோ லிமிட் x tends to ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ரெண்டு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டில் ஸோ லிமிட் x tends to minus 3 மைனஸ். ஓகே, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்ன்றதுனால மைனஸ் வரும். ஸோ f of x. ஓகே, ஸோ லிமிட் x tends to minus 3 மைனஸ் அப்படின்னா f of x எங்கே வரும் உங்களுக்கு, ஸோ minus 3யோட கொஞ்சம் கம்மி. ஏன்னா இந்த மாடுலஸ் எக்ஸை இங்கே சேஞ்ச் பண்ணி இப்படி போட்டிருக்கேன். ஸோ minus 3யோட லெஸ் தென் minus 3 தான் நியரர் டு லெஸ் தென் minus 3. அப்போ என்ன வரும் உங்களுக்கு, மைனஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 3 வரும். ஓகே, ஸோ அப்போ என்ன வந்துடும் உங்களுக்கு, வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது மைனஸ் ஆஃப் minus 3 plus 3. ஓகே, ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், ஸோ 3 plus 3 equal to 6 வருது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கும் போது ஸோ லிமிட் x tends to minus 3 ப்ளஸ்ன்னு வரும். ஸோ f of x. ஸோ லிமிட் x tends to minus 3 ப்ளஸ். ஓகே, ஸோ minus 3யோட கொஞ்சம் கிரேட்டர் தான். ஸோ minus 3 அப்போ எது வந்துடும், minus 3 பாயிண்ட் வந்துருச்சுனாவே அதுக்கு நியர்பைனாலே நம்ம minus 3 தான் எடுத்துக்கணும். அப்போ minus 3 வந்துருச்சுனாவே நம்ம எது எடுத்துக்கணும், minus 2x எடுத்துக்கணும். ஓகே, ஸோ minus 2x இருந்துச்சுன்னா minus 2 into இங்கே உங்களுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, minus 3. So minus 2 into minus 3
உங்களுக்கு +6 வருது. அப்போ என்ன வந்துருச்சு உங்களுக்கு இதுலையுமே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலாக வந்துருச்சு. அதே மாதிரி நீங்கள் f(-3) கரெக்டாக பாயிண்ட் வேரியபிள் சப்ஸ்டியூட் பண்ணாலுமே உங்களுக்கு என்ன தான் வரும், f(-3) போட்டாலும் ஸோ -6 +3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது -(-3) +3. ஓகே, ஸோ 3 - into -3 +3 = 6. ஓகே, ஸோ அப்போ வந்து உங்களுக்கு at x = -3 பாயிண்ட் வந்து உங்களுக்கு என்னது கண்டினியூஸ். therefore at x = -3 is continuous at all points of f of x. ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே இப்போ ஏற்கனவே பாலினாமியல் ஃபங்க்ஷன் சொல்லிட்டோம். ஒன்று x is less than 3 greater than 3 பாலினாமியல் ஃபங்க்ஷன் சொல்லியாச்சு. இப்போ at x = -3 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் at case 2 x = +3 கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் case 2 at x = +3. ஸோ x = +3 போது சேம் அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கணும். ஸோ ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்ல லிமிட் x tends to 3 - ஓகே, ஸோ 3 - f of x வரும். ஸோ ஈக்குவல் டு x tends to 3 - ஸோ 3யோட உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வரணும். ஸோ 3யோட கொஞ்சம் கம்மியாக வரும்போது உங்களுக்கு எந்த பாயிண்ட் வந்துடும், ஸோ 3யோட கொஞ்சம் கம்மினா நியரர் டு 3. ஸோ நியரர் டு 3னா சேம் உங்களுக்கு என்னது -2x வரும். ஸோ -2 into 3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஈக்குவல் டு உங்களுக்கு -6. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் லிமிட். ஸோ ரைட் ஹேண்ட் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது லிமிட் x tends to 3+, ஸோ 3 + f of x. ஸோ லிமிட் x tends to 3+, ஸோ 3யை விட கொஞ்சம் பக்கம். அதே மாதிரி நியரர் டு 3னா ஒன்லி ஈக்குவல் டு 3. ஈக்குவல் டு 3ன்னு வரும்போது உங்களுக்கு என்ன வந்துடும் 6x + 2 greater than or equal to 3. ஈக்குவல் டு 3 வரும்போது 6x + 2. ஓகே, 6 into x ஓட வேல்யூ உங்களுக்கு என்னது 3. ஸோ 3 + 2 = 18. ஸோ 18 + 2 = 20 வந்துடுது. ஓகே, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு -6 வருது. ரைட் ஹேண்ட் லிமிட் பார்த்தீங்கன்னா 20 வருது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டுமே நாட் ஈக்குவல் வந்துருச்சு. ஸோ therefore left hand limit is not equal to right hand limit. Therefore f is not continuous. F is not continuous at x = +3. okay, so x = -3 ல continuous வந்தது, ஆனா at x = +3 ல not continuous. okay, thank you.